பள்ளிக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, மேக்கப் நிறங்களை தேர்ந்தெடுப்பது, பிறந்தநாள் கொண்டாட்ட யோசனைகள், இவற்றுக்கெல்லாம் இப்போது 11 வயதினர் யாரிடம் ஆலோசனை கேட்கிறார்கள் தெரியுமா? AI இடம்தான். தற்போது 11 வயதினர்கள் AI சாட்பாடுகளை தங்கள் நண்பனை போல பயன்படுத்துகின்றனர். தினசரி வாழ்க்கையின் சின்ன சின்ன சந்தேகங்களுக்கும், தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கும், உணர்ச்சி பூர்வமான சமயங்களில் ஆதரவுக்கும் AI ஒரு நம்பகமான துணையாக மாறிவிட்டதாக 11 வயதினர் கூறுகிறார்கள். அமெரிக்காவைச் சேர்ந்த காமன் சென்ஸ் மீடியா நடத்திய புதிய ஆய்வின்படி 70% அதிகமான 11 வயதினர் AI துணைகளை பயன்படுத்துகின்றனர். ஆய்வில் பங்கேற்ற 31% பேர் AI சாட்பாடுகளுடனான உரையாடல்கள் உண்மையான நண்பர்களுடன் பேசுவதை விட திருப்திகரமாக இருப்பதாக கூறியுள்ளனர். மேலும் 33% பேர் முக்கியமான தனிப்பட்ட விஷயங்களை AI-யுடன் விவாதித்துள்ளனர். இத்தகைய போக்கால் சமூக உறவுகள் பாதிக்கப்படலாம், தனிமை பெருகி மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க கூடும் என்ற கவலைகளும் எழுந்துள்ளன. AI-ஐ அதிகமாக சார்ந்திருப்பதால் இளம் வயதினரின் படைப்பாற்றல், விமர்சன சிந்தனை மற்றும் சமூக திறன்கள் பாதிக்கப்படலாம் என்று ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். AI ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்றாலும் அது மனித உறவுகளுக்கு மாற்றாகாமல் துணை கருவியாகவே இருக்க வேண்டும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.